பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற வாகனங்கள் 100க்கு மேற்பட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டு வருவது நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்குநேரி பொதுமக்கள் தமிழர் உரிமை மீட்பு களம் தலைவருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வருகின்றனர். பசுபதி பாண்டியன் தீவிர ஆதரவாளர் தீபக் ராஜா இறுதி ஊர்வலம் கடந்த மாதம் 28ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்த இளைஞர்களின் இருசக்கர வாகனங்களை திருநெல்வேலி காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனின் தூண்டுதலின் பெயரில் நேற்று இரவோடு இரவாக 100க்கு மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை திரும்ப கொடுக்கவில்லை என்றால் தமிழகம் தழுவிய போராட்டம் வெடிக்கும் என நாங்குநேரி பொதுமக்களுடன் இணைந்து தமிழர் உரிமை மீட்பு களம் தலைவர் லெனின் கென்னடி தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி வருகின்றனர். அதனுடைய காட்சிகள். பக்கத்துல அதனால உங்களை கூட்டிட்டு போறோம் சொல்லி என் ஹஸ்பண்டையும் என்னோட பையனையும் கூட்டிட்டு போனாங்க. வண்டியில ஏற்றி வாங்கன்னு கூட்டு வரதுக்கு நாங்கள் கூட்டு போனாங்க. எங்க கூட்டு போறாங்க? நாடப்பாளையம் ஸ்டேஷன் கேட்டோம். ஆமா நாங்க அங்க போய் பார்த்தோம், அங்க இல்ல. திரும்ப தச்சநல்லூர் தான் இருக்கும், அங்கே தான் அங்க போய் அங்கேயும் இல்லை. திரும்ப போய் பார்க்கும்போது அவங்களை ரிமாண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன எது சொல்லவே இல்லை. வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்க வண்டி வச்சு அப்படிதான் கூட்டிட்டு போனாங்க. பொய்யான அதுதான் சொல்லி கொடுத்து போய் என்ன இதுக்கு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க தெரியல. என்ன காரணத்துக்கு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க எனக்கு சொல்லவே இல்லை. எங்களுக்கு தீர்மானம் என்ன ரீசனுக்காக சொல்ல எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லாமே கூட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, 1 மணி நேரத்துல விசாரிச்சு கூட்டிட்டு போறோம் சொன்னாங்க. 1 மணி நேரம் விசாரிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு திரும்ப வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. திரும்ப 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்க 7 மணில இருந்து வெயிட் பண்றோம். விடுறேன்னு சொல்லி அவங்க விடவே இல்லை. லாஸ்ட்ல அந்த வண்டியை கூட்டிட்டு வந்துட்டு வண்டியை முன்னாடி வந்து நின்றுட்டு எஸ்பி சார் சொல்றாங்க நாங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க. ஒரு ப்ரொசீஜரா எஃப்ஐஆர் காப்பியோ எதுவுமே அவங்க என்கிட்ட காட்டவும் இல்லை. ஒரு பேரண்ட்லாம் கேட்குறாங்க, என் பையனுக்கு 17 வயசு தான் ஆகுதுன்றாங்க, எப்படி கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க செக் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஆதார் கார்டை காட்டுறாங்க 17 வயசு ஆகவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கூட்டிட்டு போகலாம்? இத்தனைக்கும் ஜெபா பாண்டியன்றவங்களை தான் நாங்க கேட்டோம். அந்த ஜெபா பாண்டியங்கிறவங்க பப்ளிக் எவ்வளவோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்டர் உங்களுக்கே தெரியும், கலெக்டர்கிட்ட கூட அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள பத்தி வீடியோ காட்டுறேன்னு சொன்னாங்க. அந்த வீடியோல இவங்க எதுவுமே பேசல, சைகை காட்டுறாங்க. சைகையில என்ன சொல்றாங்க? பப்ளிக்கையும் 2 பேருக்குமே சாதகமா தான் பேசுறாங்க, எதுவுமே விரோதமா அவங்க பேசல. அப்படி இருக்கும்போது இவங்களை ஒரு நல்ல பர்சனை உள்ள கொண்டு போய் நீங்க இவங்க எப்படி வைக்கலாம்? பச்சுதங்காராம எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு விடுறோம்னு சொல்லிட்டு விடவே இல்லை. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஜெபா பாண்டியனோட ஒய்ஃப் நீங்க விடலைன்னா நாங்க இங்க தான் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு. அதுக்கு அந்த ஏஎஸ்பி சார் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அந்த இன்னொரு லேடியும் சொல்றாங்க 2 பேர் தற்கொலை பண்ணிக்கோங்க அப்படி சொல்றாங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொதுத்துறையில இருக்கிறவங்க பப்ளிக்கை பார்த்து இப்படி சொல்றாங்க. இவங்களை நம்பி நாங்க பப்ளிக் இருக்கலாம், அப்படித்தானே? எதுக்கு கூட்டு போனாங்க? எதுவுமே அவங்க சொல்லல. 5 மணிக்கு வந்து விசாரிச்சுட்டு வரேன்னு சொன்னவங்க. இத்தனைக்கும் அவங்க நாங்க ஏஎஸ்பிட்ட சொல்லுங்க, எஸ்பிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க. எஸ்பிட்ட கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது, ஏஎஸ்பி சொல்றாங்க எனக்கு தெரியாதுங்க. லாஸ்டா சொல்றாங்க எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், ஏஎஸ்பி சார் சொல்றாங்க. அப்ப நீங்க வெயிட் பண்ணுங்க, என்னதான் ஏன் பொறுப்புல தானே விட்டுருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க நாங்க விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்து லாஸ்டா ஒரு கூண்டு வண்டியை கூட்டிட்டு வந்தாங்க. அழகா நீட்டா மெயின்டைன் பண்ணி ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க தொழில அவங்க கரெக்டா இருக்காங்க. பப்ளிக் எப்படி போனா பரவாயில்ல. எத்தனை பேருங்கிறது எங்கிட்ட காட்டவே இல்லை சார். யார் எங்களோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ணனை காட்டுங்கன்னா கூட எதுவுமே காட்டல. அவங்க மட்டும் மெயின்டைன் பண்றாங்க கரெக்டா. அந்த வீடியோ தான் அவங்களோட ப்ரூஃபை. உடனே நாங்க பேசணும்னு எதுவும் போனா எங்களை வீடியோ எடுக்கிறாங்க. சும்மா வாசல்ல இவங்களை விடுறதுக்கு, அவங்களை கூப்பிடுறதுக்காக நாங்க போனா எங்களை வீடியோ எடுக்கிறாங்க.
எது எடுத்தாலும் அவங்க வீடியோ தான் எடுக்கிறாங்களே தவிர இவங்களோட உண்மையை அவங்க எதுவுமே பார்க்கல. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க கேட்டதுக்கு எஸ்பி சார் சொல்றாங்க, ஒரு அக்யூஸ்ட் இறந்ததுக்கு நீங்க எதுக்கு ஊர்வலம் போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அக்யூஸ்டுக்கு எதுக்கு சார் அவங்க ஊர்வலம் பெர்மிட் கொடுத்தாங்க? கொடுக்காம இருந்திருந்தா அந்த பப்ளிக் போயிருப்பாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஊர்வலம் வேற ஏதோ சொன்னாங்க, தீபக் பாண்டியன். அவங்களுக்கு பெர்மிட் கொடுக்காம இருந்தா பப்ளிக் எப்படி போயிருப்பாங்க? எதுக்கு சார் பெர்மிட் கொடுத்தாங்க? இவங்க கேக்குறாங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க எதுக்கு அனுப்புறீங்க கேக்குறாங்க. போகும்போது எப்படி அந்த குட்டிகளை எடுத்து 1000 பேர் யாரோ ஒருத்தர் கரெக்டா எதுக்காண்டி